ஸோ நான் இதுக்காக வந்துட்டு 2 mm வந்து கேப் விடணும். நான் 2 mm கேப் விட்டுக்கிறேன். ஸோ 16 - 2 வந்து பார்த்திங்கன்னா 14 கொடுத்துக்கிறேன். தென் இதில் வந்து சிமெட்ரி கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு டிக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம இதோட ப்ரொஃபைலை வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சு தென் அதுக்கப்புறம் டாப் வியூ எடுத்துப்போம். ஸோ டாப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ டாப் லைன் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. இதில் பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி தான், இப்போ போட்டு அதே மாதிரி தான் நம்ம 2 ஆர்க் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கார்னர் ரெக்டாங்கிளே எடுத்துக்கோங்க. 2 கார்னரையும் க்ரியேட் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி ஆர்க் போட்டுருவோம். தென் நான் அதை செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாரி, ஸ்கெட்சை விட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு. இல்லை நீங்கள் எடிட் பண்ண நீங்கள் க்ரியேட் பண்ண ஸ்கெட்சை வந்து எடிட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து எடிட் டெஃபினேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த ஸ்கெட்சை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இந்த ஆர்க்லேருந்து இந்த இது வந்து 25 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதுக்கு இப்போதைக்கு பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன், எனக்கு அதான் ஈஸியராக இருக்கும். ஓகே, இது வந்து ஓவர் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகுது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க.